வணக்கம் தமிழா. Oppo A12 வந்து இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங், முதல் பார்வை மற்றும் கேமரா சாம்பிள்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 10,000 ரூபா, 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 11,500 ரூபா. பின்பக்கம் வந்து இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 6.22 இன்ச் வாட்டர் ட்ராப் நாச் HD+ டிஸ்பிளே, AI dual ரியர் கேமரா, 4230 mAh பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபேஸ் அன்லாக் இருக்குது இந்த ஃபோனில். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. பாக்ஸுக்குள்ளே சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்ட்ஸ், சாஃப்ட் பேக் கேஸ். ஃபோனை இப்போ வெளியே எடுக்கலாம். ஃப்ளாஷியான ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் கொண்ட ஒரு டிசைன். இந்த ஃபோனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இந்த ஃபோன் வந்து ப்ளூ மற்றும் பிளாக் கலர் வேரியண்ட்டில் வருது. 10 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள். இன்னுமா இந்த மைக்ரோ USB கேபிள் தந்துட்டுருக்காங்க. வழக்கம் போல் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜிங்ஸாங்னு பின்பக்கம் இருக்குது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். ரியல்மி C2 ஞாபகம் வருது. எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தானே. ஆனால் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு டிசைன். சில பேர்கிட்ட காமிச்சேன், என்ன புது ஃபோனாக இருக்கேன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் தான் இந்த டிசைன். 8.3 mm திக்னஸ், 165 கிராம்ஸ் வெயிட், லைட் வெயிட் பாடி. இது பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் பாடி, பிளாஸ்டிக் ஃப்ரேம். மேல் பக்கம் வந்து பிளெயினாக இருக்குது. கீழே வந்து ஆடியோ போர்ட், மைக்ரோ USB போர்ட் மற்றும் ஸ்பீக்கர். ரைட் சைடில் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன் மற்றும் சிம் ட்ரே. இதில் வந்து 2 சிம் மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போடலாம். பின்பக்கம் வந்து டுவல் கேமரா, LED ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஓப்போவோட பிராண்டிங் இருக்குது. 6.22 இன்ச் இன்செல் LCD டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன் தான். கேலக்ஸி M11 வீடியோவிலே சொல்லிட்டேன், 10,000க்கு மேலே HD+ ரெசல்யூஷன் எல்லாம் 2020 சரிப்பட்டு வராதுன்னு. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோடு இது வருது. 450 nits பிரைட்னஸ் இருக்குது. வாட்டர் ட்ராப் நாச்சோடு இந்த டிஸ்பிளே வருது. இந்த ஃபோனில் தற்போதைக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் UIயில் டார்க் மோட் கிடையாது, ஹை கம்ஃபர்ட் மோட் இருக்குது. ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி கலர் OS 6.1.2ல் இந்த ஃபோன் ரன் ஆகுது. பல ஓப்போ ஃபோன்களில் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி கலர் OS 7 இருக்குது. ஆனால் இதுக்கு அந்த அப்டேட் இன்னும் இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஃபீச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், கேம் ஸ்பேஸ், ஆப் க்ளோன், நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ், பேக் அண்ட் மெனு பட்டனை நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ், நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆப்ஷன்ஸ், அசிஸ்டிவ் பால்னு ஒரு குவிக் ஆக்சஸ் செட்டிங், ஸ்மார்ட் சைட் பார்னு இன்னொரு குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ், ஜெஸ்டர் அண்ட் மோஷன் ஆப்ஷன்ஸ், ஸ்மார்ட் கால் ஆப்ஷன்ஸ், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ஸ்மார்ட் டிரைவிங் மோட்னு பல ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஃபோனில். சோலோ லூப்னு ஒரு வீடியோ எடிட்டரும் இருக்குது. ப்ளஸ் பல ப்ளோட்வேர் ஆப்ஸ் இருக்குது. தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போய் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். FM ரேடியோ இருக்குது, OTG சப்போர்ட் உண்டு, கால் ரெக்கார்டிங்கும் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P35 ப்ராசஸரில் பவர் ஆகுது. இன்ஃபினிக்ஸ் S5 Pro, மோட்டோ பவர் லைட், Oppo A5s, Vivo Y17 போன்ற ஃபோன்களில் இருக்கிற சேம் ப்ராசஸர். ரொம்ப பெருசாக சொல்லும்படியாக இல்லை இதோட பெர்ஃபார்மன்ஸ். PUBG ரொம்பவே லேக் ஆகுது இந்த ஃபோனில். HD செட்டிங்ஸில் கூட விளையாட முடியாது. ஸோ கேஷுவல் கேம்ஸுக்கு இந்த ஃபோன் ஓகே, ஆனால் பெருசாக கேமிங் எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி வந்து ப்ரௌசிங் பண்ண, ஒரு ஃபேஸ்புக், ஒரு வாட்ஸ்அப், ஒரு இன்ஸ்டாகிராம் அப்டேட், யூடியூப்பில் படம், டிக்டாக்ல டைம் பாஸ், இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும் நார்மல் டாஸ்க்குக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் டீசெண்டாக இருக்குது. ஆப் லாக்கும் பண்ணிக்கலாம். கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து டுவல் கேமரா, 13 MP மெயின் கேமரா, f2.2 அபர்ச்சர், 2 MP டெப்த் சென்சர். செல்ஃபிக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து 5 MP கேமரா இருக்குது. ஸ்லோமோ கிடையாது. 1080pல நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். $4230 mAh பேட்டரி, ஆனால் 10 வாட்ஸ் சார்ஜிங் தான். HD+ ரெசல்யூஷனுக்கு நல்ல பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில். இதான் வந்து Oppo A12. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பல சாய்ஸஸ் இருக்குது. அதில் ஒன்றோடு ஒன்றாக Oppo A12 வருது. ஆனால் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வரல.
இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.